அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நடிகார்களே, நாம் வாழக்கூடிய இந்திய தேசம் அது விடுதலை பெற்று 29 ஆண்டுகளை கடந்து 80வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய தேசம் விடுதலை பெற்ற அந்த நாளை கொண்டாடக்கூடிய, அந்த விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நடைமுறை பல்வேறு நாடுகளிலும் கடைபிடிக்கப்படுகிறது. அதே போன்று நம்முடைய தேசத்திலும் நாளைய தினம் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது. இந்த சுதந்திரம் என்பது இந்த தேசத்துல இதற்காக வேண்டி பாடுபட்ட பலதரப்பு மக்கள், பல சமுதாய மக்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் போன்ற பல சமுதாய மக்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டிருந்தாலும் கூட அதிக அளவில் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் பாடுபட்டிருக்கிறார்கள். இது நாம விரும்பினே சொல்லல, முஸ்லிமா இருக்கவங்களுக்காக வேண்டி சொல்லவில்லை. 1970 ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் என்று போட்டப்பட்ட, அரசியல்வாதி என்று போட்டப்பட்ட குஷ்வந்த் சிங் அவர் எழுதிய அவருடைய அந்த பத்திரிகைகளை இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்களுடைய சதவீதத்திற்கு அதிகமாக பாடுபட்டவர்கள் யாரும் சொன்னா இஸ்லாமியர்கள் என்கின்ற செய்தியை பதிவிடுகிறார். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள், உடலால் அர்ப்பணித்தவர்கள், உயிரை அர்ப்பணித்தவர்கள், பொருளாதாரத்தை அர்ப்பணித்தவர்கள், பல்வேறு சொத்துக்களை இழந்தவர்கள், இப்படி இந்த தேசத்திற்காக வேண்டி அர்ப்பணித்த முஸ்லிம்களுடைய தியாக வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டு இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை இந்த தேசத்தில் என்ன அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுனா, அதாவது துரோகிகள் எல்லாம் தியாகிகளாக காட்டப்பட்டு, தியாகிகள் எல்லாம் துரோகிகளாக காட்டப்படக்கூடிய ஒரு நிலை மாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கும். அப்படிதான் நீங்க மக்கள் ஆக்கிட்டாங்க. எனவே இப்படிப்பட்ட தருணத்துல நாம இந்த தேசத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு தருணத்திலும் நாங்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், நாங்கள் இந்த தேசத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள் என்கின்ற செய்தியை பறைசாட்டக்கூடிய வகையில இது போன்ற வரலாற்று நிகழ்வுகளை சமுதாய மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த தேசத்திற்காக வேண்டி பாடுவது மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் ஒரு குடிமகனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கும் நாங்கள் உயிரை கொடுப்போம் என்பதை பறைசாட்டக்கூடிய வகையில் தான் பல்வேறு நலப்பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டிலும் சுதந்திர தினம் அன்னைக்கு நாம இரத்த தான முகாம் நம்ம நடத்துவோம். இரத்த தான முகாம் அன்னைக்கு நடத்துவோம். சில ஆளுக்கு கேட்பாங்க, எப்பலாம் நடத்தலாம், அதுக்கு அன்னைக்கு ஒரு நாளை தேர்வு செய்யுங்க, அது விதத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலக காரியம், இது மார்க்க காரியம், விவாதத்து கிடையாது. அந்த செயல் நன்மைக்குரியதை மாற்றுக்கிறது இல்லை. இந்த தினத்தில் நாம் செய்வது எதற்காக சொன்னா, இந்த தேசத்திற்காக எங்களுடைய பாட்ட உயிரையே தியாகம் செய்தால், அது போன்ற ஒரு பிரச்சனை வந்தால், நாளை இது போன்ற வேறு ஒரு நாட்டவர் இந்தியாவை கைப்பற்றுவதற்காக வேண்டி வெள்ளையர்கள் போல வந்தால் நாங்களும் எங்கள் உயிரை இழப்போம் என்பதை தாண்டி இந்த தேசத்தில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை கூட எங்கள் பாதிப்பாக நாங்கள் உணர்வோம் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் தான் தொடர்ச்சியாக இந்த இரத்த தான முகாம் நம்ம நடத்தணும். குறிப்பாக இது போன்ற சேவைகள் இருக்கிற, இது வந்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சேவை. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், யார் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைக்கிறார், ஒரு சமூகத்தை வாழ வைத்ததற்கு சமம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், இது போன்ற இந்த சமுதாய பணிகளை தொடர்ச்சியாக இந்த ஜமாத் செய்து வருகிறது. அதிலும் சொல்வதென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும், அதாவது உலக குருதி குறையாளர்கள் தினம் அப்படின்னு நடத்துவாங்க. குருதி குறையாளர்கள் தினம். அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஜிஹெச்ல இருந்து கலெக்டர்லாம் வந்து என்ன செய்வாங்க, அதிகமாக ரத்த தானம் செய்தவர்களுக்கு சீட்டு வழங்குவாங்க, விருது கொடுப்பாங்க. இதுல ஒவ்வொரு தடவையும் நம்முடைய ஜமாத்து தான் முதல்நிலை வகிக்கிறது. வெறுமனே பெருமைக்காக நம்ம சொல்வதில்லை. இதை ஏன் இங்க தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, ரத்த தானம் முகாம் என்று நாம் அறிவிப்பு செய்த மாத்திரத்திலே இங்க இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் மிகப்பெரிய அளவில் அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய பின்னணி தான் அது. வெறுமனே இருக்கக்கூடிய நிர்வாகி 4 பேர் செஞ்சாங்க அப்படின்னு இல்லை. நாம் அறிவிப்பு செய்யறோம். இதற்காக வேண்டி பலருடைய ஒத்துழைப்பு இருக்கிறது. இந்த ஜமாத்திற்காக பலரும் என்ன செய்யறாங்கன்னா, மார்க் அடிப்படையில், மார்க்க ரீதியாக, சமுதாய ரீதியாக நம்முடைய பணிகளில் களமாட்டக்கூடிய ஒரு பாமர தொண்டர் கூட இதுல பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல வரோம். ஒவ்வொரு தடவையிலும் இது போன்ற குருதி குறையாளர்கள் தினத்துல கலெக்டர் மூலமாக யாராவது அதிகமாக ரத்த தானம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு, இயக்கங்களுக்கு சீட்டு வழங்குகின்ற போது இதுல முதலிடத்துல நம்ம ஜமாத் இருக்கிறது என்று சொன்னால் இதுல உங்களை போன்றவர்களுடைய அதிகமான பங்களிப்பு இருக்கிறது என்பதனால்தான். அப்ப நம்ம தொடர்ச்சியாக இந்த காரியத்தை செய்யணும். உடல் ரீதியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்திற்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி கடனாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பார்க்க எத்தனையோ வியாதிஸ்தர்கள் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். மருத்துவமனைகளை பார்த்தா தெரியும். முடியாம இருக்கக்கூடியவர்கள், டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்கிறாங்க, அதாவது விபத்துக்குள்ளாக்கப்பட்டவர்கள், கால்கை உடைந்து இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இருக்காங்க. அல்லாஹ் நம்முடைய உடல் நமக்கு ஆரோக்கியம் தந்திருக்கான். இந்த ஆரோக்கியத்துக்கு நான் செலுத்தக்கூடிய நன்றி கடன் என்னுடைய உதிரம் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி, விபத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நோயாளி, கர்ப்பிணிகள் அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக பயன்படுத்தி சொன்னால் நான் அதை கொடுப்பேன் என்று நாம் முன்வருகின்ற பொழுது இது நாம் அல்லாஹ்விற்கு உடல் ரீதியாக இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஞாபகத்திற்கு செய்யக்கூடிய நன்றி கடன். அது மூலம் நம்ம எண்ணத்தை தூய்மையாகும். இறைவா, எனக்கு எந்த வியாதி இல்லாமல் பாதுகாத்துக்க, நான் என்னுடைய எண்ணத்தை கொடுக்கிறேன் என்று நாம் முன்வந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய எண்ணம் போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்ற போதுமானவர் இருக்கிற அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்முடைய கிளையின் சார்பாக இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இரத்த தான முகாம் எங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால், அதாவது காலையில் 9:30 மணி அளவில் சுகந்தன் திருமண மண்டபத்தில் வைத்து இந்த ரத்த தான முகாம் நடைபெற இருக்கிறது. இதை வந்து நம்ம போன உடனே எல்லாரும் நம்ம ரத்த எடுத்து சில ஆளுக்கு பயப்படுவாங்க. அந்த கொடுத்த ஒரு அறிமுகம் இருக்காது, ஒரு பழக்கம் இருக்காது, என்ன செய்வாங்க தெரியல, என்ன நடக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு சில தகுதி வைத்திருக்காங்க. யார் யார் இடத்துல இருந்து ரத்தம் இருக்க வேண்டும், யாருடைய ரத்தத்தை எடுக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு பல்வேறு நிபந்தனைகள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ரத்தத்தை வந்து என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. நாம எண்ணத்தை தூய்மையாக்கி போவோம். அல்லாஹ் நாடி நம்முடைய ரத்தம் வந்து நம்ம ஃபிட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நோயாளிக்கு என்ன செய்ய பயன்படும் அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய நன்மை, அளப்பரிய நன்மையை நமக்கு விடுத்தரும். கண்ணுக்கு தெரியாத உங்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருவர் நமக்காக பிரார்த்தனை செய்யறாங்க, அந்த துஆவுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க. ஒரு வியாதிஸ்தன் வந்து நம்ம கொடுக்குற ரத்தத்தால் அவர் குணமடைந்து எனக்கு உதவி செய்தவரை இறைவா நீ பாதுகாத்துக்கன்னு ஒரு துஆ செஞ்சுட்டு மன ரீதியாக
உலகியாக இடத்துல ஒரு எண்ணம் ஏற்பட்டாலே அவருடைய துவாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஆளாக்கி விடுவாங்க. எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ரத்த தான முகாமிற்கு அதிக அளவில் ஆண்களும் பெண்களும் செய்யுங்க. தயங்காம பெண்கள் அதிகமாக செய்யலாம், ரத்த தானங்கள் செய்யலாம். அவர்களுக்கு சில குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, தகுதிகள் அவங்க ரத்தம் எடுக்கிறோம்னா என்ன அப்படின்னு வச்சிருக்காங்க, அதுக்கு உட்பட்டு அவர்களை பயன்படுத்துவாங்க. அடிப்படையில் நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய ரத்த தான முகாமில் அதிக அளவில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். யார் யார் ரத்த தானம் செய்வதற்கு முன்வருகிறார்களோ அவர்கள் நிர்வாகிகளோடு நிற்பாங்க. உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய செல்போன் நம்பரை நீங்க என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க. இந்த மாதிரியான மனிதநேய பணிகளை நாம் அதிகமாக செய்கின்ற பொழுதுதான் நம்ம இடத்துல இஸ்லாம் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வரைவிலக்கணமாகவே சொன்னார்கள். தீன் நசியா, மார்க்கம் என்று சொன்னாலே அது பிறர் நலன் நாடுதல் தான். பிறர் நலம் என்கின்ற அந்த நிலை நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன தொழுதாலும் இன்னொரு காரியங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம இடத்துல இஸ்லாம் இல்லை. எனவே பிறர் நலம் நாடக்கூடிய சமுதாய பணியை அதிகமாக செய்ய முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையுமாக்க கூடியவனாக வாசகத்தை